Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சேவிங்ஸ் பைண்டர் ஸ்டஃபிங் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபீஸ் ஜனவரி மந்த் பிப்ரவரி மந்த் நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இப்போ மார்ச் மந்தோடது 2000. நம்ம ஆல்ரெடி 2 மந்த்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000 இருக்குது. இப்போது 4000 எடுத்துக்கலாம். 4500, 5000, 5500, 6000. ஓகே, 6000யும் நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிஸ்செலேனியஸ்க்கு ஒரு 500. நெக்ஸ்ட்டு ஹெல்த்துக்கு ஒரு 500. பர்த்டேக்கு ஒரு 5000. நெக்ஸ்ட்டு டெபாசிட்க்கு இந்த சேவிங்ஸ்க்கு வந்து நான் இந்த தடவை 1200 நான் போட்டு வைக்கிறேன். லாஸ்ட் மந்தோட அமௌண்ட் வந்து இதில் எதுவுமே பேலன்ஸ் என்கிட்ட இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் தவிர. இப்போ இந்த ஸ்கூல் ஃபீஸ் என்ன அப்படின்னா, இப்போது என் பசங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து அவங்க சர்க்குலர் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா 5000 வந்து அட்வான்ஸ் ஃபீ பேமெண்ட் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க, புக்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ 2 பேர்த்துக்கும் 5000 அப்படிங்கும்போது 10,000 ஆகும். நான் ஆல்ரெடி இதில் வந்து 6000 நான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 4000 நான் வந்து ஆட் பண்ணி 21st அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது டக்குன்னு அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா. இல்லை அப்படின்னா இப்போ 2 பேர்த்துக்கும் 10,000 வந்து டக்குன்னு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது அது அந்த மந்தோட பிளானவே கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் எதை சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு ஸ்கூல் ஃபீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏப்ரல் மேலேயே நம்மளுக்கு ஃபீ பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்கள்ல நெக்ஸ்ட் இயருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. நம்ம டக்குன்னு இருக்க அமௌண்ட்டில் கொஞ்சம் மட்டும் சேர்த்து போட்டு நம்ம பே பண்ணிடலாம். அது உங்கள் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸை பொறுத்து. எங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி தான், மெட்ரிகுலேஷன் தான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அமௌண்ட் நான் சேர்த்து வச்சா போதும். ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் நம்ம ஸ்கூல் ஃபீ பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். உங்களால் இப்படி சேவ் பண்ண முடியாது, இப்படி சேவ் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்து செலவு பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மண் உண்டியல் வாங்கி நீங்கள் தயவு செஞ்சு அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல் ஃபீஸ் எப்போ பே பண்ணணுமோ அப்போ மட்டும் அதை உடச்சி அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டு கூட நீங்கள் போட்டு வச்சு அதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.